இன்றைக்கி அந்த ஜாதகத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலை வந்து எல்லாருக்கும் முன்னாடி நேரலையில் வந்து இதை வந்து ஆய்வு பண்ண போகிறோம். நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில் நம்ம கேட்போம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் மட்டும் எனக்கு சொல்ல முடியுமா? என்னோட டேட் ஆஃப் பர்த் லக்கணம் வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்த ஜாதகர். ராசி வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து சிம்ம ராசி, நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம். சரியா? ஆமாம். இந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தாலே 33 வயசுலேருந்து 43 வயசு பிறகு அந்த ஜாதகருக்கு வேலையாக ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கும். ராகேது நட்சத்திரங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது, 7ல் இருக்கக்கூடிய ராகு திருமணம் சார்ந்த விஷயங்கள் முழுமையாக இருக்குமானா முழுமையாக இருக்காது. எனக்கு வருமானத்திற்கேற்ற, எனக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமானா கிடைக்காது. இந்த ஜாதகத்தில் மேற்கொண்டு வேலைக்கெல்லாம் போனால் என்ன மாதிரி வேலைக்கு போனால் இந்த இது கரெக்டாக இருக்கும்? மற்றபடி வெளிநாடு போகிறதுலாம் இப்படி அந்த மாதிரி யோகம்ன்றது இருக்கா? வெளிநாடு சம்மந்தப்பட்டது கிடையாது. இன்றைக்கி அந்த ஜாதகத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலை வந்து நேரலையில் எல்லாருக்கும் முன்னாடி நேரலையில் வந்து இதை வந்து ஆய்வு பண்ண போகிறோம். நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில் நம்ம கேட்போம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் மட்டும் எனக்கு சொல்ல முடியுமா? என்னோட டேட் ஆஃப் பர்த் டைம் அரௌண்ட் ஒரு 9:40 AM. 9:40 காலையில். பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம். சரி, இது ஒரு ஆணோட ஜாதகம். லக்கணம் வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்த ஜாதகர். ராசி வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து சிம்ம ராசி, நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம். சரியா? ஆமாம். இன்றைக்கி வயசு 33 வயசு 3 மாதம் 13 நாள். உங்களுக்கு இன்றைக்கி என்ன கேள்விக்கு நம்ம ஜாதகம் பார்க்க போகிறோம்? இல்லை, இதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி போகும், என்னோட அம்மாவோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னோட திருமண வாழ்க்கை, அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், பொதுவாக ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துருவோம். பொதுவாக வந்து உங்கள் லக்கணம் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்கணத்தில் பிறந்த ஜாதகர். இந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தாலே 33 வயசுலேருந்து 43 வயசு பிறகு அந்த ஜாதகருக்கு வேலையாக ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கும். இந்த ஜாதகருக்கு 33 வயசில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது திருமணமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, படித்த வேலைக்கும் சரி, நான் இதுதான் வேலை, இதுதான் வாய்ப்பு, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த லக்கணம் வந்து இப்போ எனக்கு நடக்கக்கூடிய லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு லக்கணம் ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தடவை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் கும்ப லக்கணத்துலேருந்து ஆரம்பித்தது கும்ப லக்கணம், அடுத்தது மீன லக்கணம், அடுத்தது மேஷ லக்கணம், அடுத்தது ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணம் ஆரம்பித்த தேதி வந்து 2018லேருந்து 2028 வரைக்கும் இந்த ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணத்துக்கு அதிபதியான சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் தான் இருக்குது. அப்படின்னா 10ல் தான் இருக்கான்னா பலமாக இருக்குது. 10ல் ஒரு கிரகம் இருந்தாலே நமக்கு எப்பயுமே வந்து ஒரு, அதாவது வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னாலே இந்த 2018லேருந்து 2028 வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம். ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னா, எல்லாமே இருக்கும் என் வாழ்க்கையில், எல்லாமே இருந்தும் நான் எதுவுமே செயல்படுத்த முடியாத ஒரு இடத்துல நான் இருக்கிறேன்னா அப்படின்னா இருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த உண்மை. சரி, நான் 2018 இருக்கேன். இந்த லக்கணம் வந்து இப்போ ரிஷப லக்கணங்கிறீங்க. இந்த ரிஷப லக்கணத்தில் வந்து கேதும் 7ஆம் வீட்டில் ராகும். எப்பயுமே வந்து நீங்கள் ஜென்ம லக்கணத்தில் ராகேது இருக்குது, ராகு தோஷம்னு சொல்லுவாங்க. நாங்கள் தோஷம்னு சொல்ல மாட்டோம். ராகேது நட்சத்திரங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது, 7ல் இருக்கக்கூடிய ராகு திருமணம் சார்ந்த விஷயங்கள் முழுமையாக இருக்குமானா முழுமையாக இருக்காது. அப்படியே இருந்தாலும் இந்த நட்சத்திரம் போகக்கூடிய நட்சத்திரம் மிருகசீச நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம் போகும்போது எதிர்பார்த்த மாதிரி நம்மளுடைய திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாலும் அது பிரச்சனையாக இருக்குமானா பிரச்சனையாக தான் இருக்கும். அடுத்து 10ஆம் அதிபதி சனி பகவான் இந்த ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னத்து 10ஆம் அதிபதி சனி பகவான் பார்த்தீங்கன்னா 9ல் இருக்க. 9ல் இருந்துச்சுன்னா வேலை மாற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வேலை நிரந்தரமாக இருக்க முடியும். இருந்தாலும் அந்த வேலையில் எனக்கு வருமானத்திற்கேற்ற, எனக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமானா கிடைக்காது இந்த ஜாதகத்தில். இந்த லக்கணம் 2018லேருந்து 2028 வரைக்கும் இதுதான் என்னுடைய சூழ்நிலை. அடுத்து 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது. எடுத்த குடும்பத்தில் செவ்வாய் எப்பயுமே 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கலாமானா இருக்கக்கூடாது. இருந்தாலும் என்னுடைய குடும்ப வாழ்க்கை, சந்தோஷம், படிப்பு சம்மந்தப்பட்டது, வருமானம் சம்மந்தப்பட்டது, பேச்சு சம்மந்தப்பட்டது, என்னுடைய குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, என்னுடைய தாய் தந்தைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எனக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? இல்லை. இந்த ஜாதகத்தில் ஒருத்தர் அம்மா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடந்த 4 வருஷமாக முழுமையாக இருக்கானா முழுமையாக இல்லை. 4 வருஷத்தில் அம்மா சம்மந்தப்பட்டது, அப்பா சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது, மூச்சு சம்மந்தப்பட்டது, இதே சம்மந்தப்பட்ட ஒரு பாதிப்புள்ளாகும். அதோட இந்த காலகட்டங்கள் முழுமையாக இருக்கானா இல்லை. உங்களுக்கு என்ன கேள்வி வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த கேள்விக்கான பதிலில் நம்ம அது அடுத்தடுத்த நிகழ்வு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேள்வி வேணும். எனக்கு வந்து இப்போ அப்பா பற்றி பேசணும், இல்லை அம்மா பற்றி பேசணும் அப்படின்னா அதை பற்றி ஒரு விஷயம், இல்லை திருமண வாழ்க்கையை பற்றி பேசணும்னா அது தனியாக ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க. அதை பற்றி தனித்தனியாக பேசுவோம். அப்பாவோட வாழ்க்கை எப்படி இருந்தது?
எப்பயுமே மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் போணுச்சுன்னா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்த்த மாதிரி இருக்கான்னா எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பெரிய பேர் புகழ் செல்வாக்கு இருக்கும், ஆனாலும் திருமண வாழ்க்கை திருமணம் சார்ந்த உறவுகள் இல்லை இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து இருந்தும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு அப்பாவுக்கு. அதே மாதிரி இந்த ஊரை விட்டு ஊர் இடம் விட்டு இடம் நகர்ந்தால் தான் இந்த ஜாதகரும் அப்பாவோட அப்பா 3 தலைமுறைக்குள்ளே இந்த இடத்த விட்டு இடம் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு தலைமுறையில் ஒரு இடத்துல இருந்தால் அது வந்து பெரிய யோகத்தை கொடுக்குமானா இந்த யோகத்தை கொடுக்காத ஜாதகம் தான் அந்த ஜாதகம். அப்பாவோட அமைப்பு எதிர்பார்த்த மாதிரி இருக்கான்னா அப்பாவை பற்றி என்ன அப்பா ஜாதகம் நான் என்கிட்ட இல்லை, அம்மா ஜாதகம் இல்லை, அப்பாவுக்கும் உடல் உபாதைகள் அப்பா அம்மா சம்மந்தப்பட்டது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடாது. யோகம் இல்லாத என்னென்னா எதையுமே பயன்படுத்த முடியாத அமைப்பில் இருக்குது. அப்பா சம்மந்தப்பட்ட ஜாதகத்து கேள்விக்கு அப்பா சம்மந்தப்பட்ட ஜாதகம் எனக்கு வேணும். இப்போ என்னோட ஜாதகத்தை பார்த்து அப்பா இனிமேல் எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? இல்லை அப்படி இல்லை. இப்போ உதாரணத்திற்கு உங்களை பற்றி ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எனக்கு வேலையில் ஒரு மாற்றம் இருக்குது, எனக்கு நான் ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியாதுன்னா இருக்க முடியாதுங்க. இடம் வாங்கலாமா? இடம் வாங்க முடியாதுங்க. 4 வருஷத்துக்கு நான் இடம் வாங்கினேன். 29 வயசுல 33 வயசு வரைக்கும் நான் இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இடம் நல்லா இல்லை, இருமலுக்கு வாங்கலாமா? 2023 2027 முடிஞ்சு 28 நீங்கள் இடம் வாங்கிக்கலாம். இப்படி தான் உங்களை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார் நான் புதுசாக ஒன்று படிக்க போகிறேன், படிக்க முடியாதுங்க. புதுசாக படித்தாலும் எனக்கு முழுமையாக இருக்குமா? இருக்காதுங்க. எனக்கு சப்போஸ் இல்லைங்க இந்த 4 வருஷத்தில் எனக்கு ஆயுள் சம்மந்தப்பட்டது இல்லை 2019 எனக்கு 2018 2019 எனக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாங்க 2018 2019 வந்துச்சுங்க. இப்படி பர்டிகுலராக ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். உங்களை பற்றி அம்மா பற்றி நான் அம்மா மேற்கொண்டு வேலைக்கெல்லாம் போனால் என்ன மாதிரி வேலைக்கு போனால் இந்த இது கரெக்டாக இருக்கும்? எப்பயுமே இரும்பு சம்மந்தப்பட்ட ஐடி சம்மந்தப்பட்டது, டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டது, இடம் விட்டு இடம் நகர்வுக்கு சம்மந்தப்பட்டது, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் மூலமாக வரக்கூடிய வேலைகள் இல்லை அறிமுகமான வரக்கூடிய வேலைகள், இரவு நேரம் சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் நல்லாயிருக்கும். சனி சம்மந்தப்பட்ட இரவு நேரம் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும். இப்போ சொத்தெல்லாம் எப்போ வாங்கலாம்? 2028 பிறகு தான் வாங்க முடியும். 28க்கு பிறகு தான் 2028 ஜனவரி மாதம் 19 தேதி 19/1/2028. மற்றபடி வெளிநாடு போகிறதுலாம் இப்படி அந்த மாதிரி யோகம்ல இருக்கா? வெளிநாடு சம்மந்தப்பட்டது கிடையாது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா? வெளிநாடு சம்மந்தப்பட்டது போகலாம். வெளிநாட்டில் எனக்கு யோகமாக அமையாது. எனக்கு அப்பா அம்மா சம்மந்தப்பட்டது வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்டது இது யோகம் இல்லை. மற்ற எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. உடல்நிலையில எனக்கான உடல்நிலை கால் சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது, மூச்சு சம்மந்தப்பட்டது, பல்லு சம்மந்தப்பட்டது, உள்நாக்கு சதை வளர்ச்சி சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, இடுப்பு சம்மந்தப்பட்டது, சிறுநீர் சம்மந்தப்பட்டது, தலை சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும். இருக்கு. ஆனா அந்த மாதிரி எனக்கு எந்த பாதிப்பும் பெருசா இல்லைங்களே. 2ஆம் வீடு சம்மந்தப்பட்ட இது ஒரு மேப் மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னா உதாரணத்துக்கு 2ஆம் வீடு வந்து அதோட கலர் அதோடைய அமைப்பு நல்லா இருக்கா நல்லா இல்லை, தொண்டை சம்மந்தப்பட்டது, பேச்சு சம்மந்தப்பட்ட, நாக்கு சம்மந்தப்பட்ட அலர்ஜியாக இருக்கான்னு அலர்ஜியாக தான் இருக்குது, வயிறு சம்மந்தப்பட்டது, குடல் வீக்கம் குடல் வாழ்வு சம்மந்தப்பட்டதும் எதிர்பார்த்த மாதிரி இருக்கானா இல்லை. இது எல்லாமே வெளியில் தெரியாத இடத்துல இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை இருக்கானா இருக்குது. இது எப்படி ஒரு இசிஜி ரிப்போர்ட் எப்படி பார்க்குறோமோ அதேமாரி தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு இசிஜி ரிப்போர்ட்டில் ஒரு வேரியேஷன் வருதுன்னு வச்சுங்களேன். மூச்சு காற்றுல நமக்கு தெரியுமா அந்த வேரியேஷன் வரும்போது? தெரியாது. ஆனால் நான் தொடர்ந்து ஹெல்த் செக்அப்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஹெல்த் கான்ஷியஸா இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி எந்த மாற்றமும் பெருசா இல்ல. 4 வருஷமா இந்த ஜாதகருக்கு வந்து பேச்சு தொழில் தான், பேசுறதுல எனக்கு எந்த தடுமாற்றமும் பெருசா இல்ல. தொடர்ந்து நல்லா தான் இயங்கிட்டு இருக்கேன். 4 வருஷமா இந்த ஜாதகருக்கு இது மூச்சு நுரையீரல் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கா நல்லா இல்லை, அவ்வளோதான். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். என்ன ரிப்போர்ட் கொடுக்குதோ அதை தான் நாங்கள் சொல்ல முடியும். நீங்கள் உங்களுக்கு இருக்காங்கிறத நாங்கள் சொல்ல முடியாது, இல்லைங்கிறத சொல்ல முடியாது. என்ன இங்கே ஒரு மேப் என்ன காமிக்குதோ அதுதான் நல்லாயிருக்கும். வேற என்ன கேள்வி இருக்குது? இல்லை, ஓகே, அவ்வளோதான். சரிங்க, நல்லது.